Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC group 1 ல கேட்ட ஒரு question. If 6x plus 2y by 3x plus 4y equal to 3 by 4 and x plus z by 2x plus 3z equal to 3 by 7, then find x ratio, y ratio, z. நமக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃபேக்டரில் இருக்குது. இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ரேஷியோ ஒய் ரேஷியோ இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரில் இருக்குது, நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 இந்த பக்கம் கொண்டு போகிறோம், இந்த 3x + 4y இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ எப்படி வரும்? 4 × 6x + 2y = 3 × 3x + 4y. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம் உள்ள கொண்டு. 4 × 6 என்ன வரும்? 24x + 4 × 2 என்ன வரும்? 8y = 3 × 3 என்னது? 9x + 3 × 4 என்னது? 12y. இப்போ எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போகிறோம், ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ என்ன வரும்? 24x - 9x = 12y - 8y. இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். 15x = 4y. இப்போ ஒய்யை இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ x by y = 4/15. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை இனி சால்வ் பண்ணலாம். இதை எடுக்கிறோம். இதுலேயும் அதே மாதிரி ஃபேக்டரில் இருக்கனால 7 இந்த பக்கம் கொண்டு போகிறோம். 2x + 3z இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ எப்படி வரும்? 7 × x + z = 3 × 2x + 3z. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 7x + 7z = 6x + 9z. இப்போ x எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகிறோம், z எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ எப்படி வரும்? 7x - 6x = 9z - 7z. இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணால் என்ன வரும்? x = 2z. நீ z இங்கே கொண்டு வரோம். அப்போ x by z = 2/1. இப்போ நமக்கு ரெண்டு எண்ணம் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ரெண்டுமே சேமாக இல்லை. இங்கே பார்த்தா எக்ஸுக்கு 2 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. இப்போ இதை 2 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆனால் 15 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது, அதனால் நம்ம டிவைடுக்கு போக முடியாது. அதனால் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற ஆப்ஷனுக்கு போகிறோம். இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4/2. இப்போ ஈக்குவல் ஆகிட்டு. அப்போ எக்ஸு ரேஷியோ ஒய் ரேஷியோ இசட்டோட வேல்யூ என்னது? 4:15:2. இப்போ இதுதான் ஆன்சர். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.